Hello friends, welcome to Karikanchi. இன்னைக்கு நம்ம மீல் மேக்கர் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான புலாவ் தான் செய்ய போகிறோம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இப்போது மீல் மேக்கர் புலாவ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ மீல் மேக்கரை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி சூடு பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம மீல் மேக்கர் ஆட் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இந்த பால் எதுக்கு சேர்க்கிறோம்னா அந்த மீல் மேக்கர்ல ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா, அது வராமல் இருக்கும். ஸோ பால் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மீல் மேக்கரோட ஸ்மெல் டாமினேட் பண்ணாது. இப்போ மீல் மேக்கர் நல்லா வெந்து வந்துருச்சு. ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு சின்ன சைஸ் மீல் மேக்கர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட பெரிய சைஸ் இருந்தாலும் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிடிஞ்சு வச்சிருக்க மீல் மேக்கரோட ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தயிர் இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சிருங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். 3 கிராம்பு, 1 இன்ச் அளவு பட்டை, அன்னாச்சி மூக்கு, ஒரு பிரியாணி இலை, மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா வெங்காயம் லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு. 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு விழுதோட ராஸ்மெல் போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கிடலாம் நல்லாவே. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 3/4 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா விட்டுருச்சு, நல்லா வதங்கிருச்சு வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாமே. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சிருந்தோம் இல்லையா, ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஒரு நல்லா 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுலாம். அப்போதான் இந்த மீல் மேக்கரில் அந்த மசாலா எல்லாம் நல்லா இறங்கும். மீல் மேக்கரும் நல்லா வதங்கிடுச்சு. நான் 1 கப் பாஸ்மதி ரைஸை ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சிருக்கேன் கழுவி. ரைஸ் உடைஞ்சிடாம கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம
1.5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம 30 மினிட்ஸ் ஆல்ரெடி நம்ம ஊற வேற வச்சுட்டோம். ஸோ கண்டிப்பாக கரெக்டாக வெந்துடும், அடி பிடிக்காம. உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு செக் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்குது அப்படின்னா விட்டுடலாம். இல்லை உங்களுக்கு உப்பு பத்தாத மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் செக் பண்ணிடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் வந்த உடனே ஒரு 10 மினிட்ஸ் நல்லா சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கிளறிடலாம். Thanks for watching this video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.